அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ் ராஜா, ஃபிசியோதெரப்பி டாக்டர். உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும். கடைசி வரைக்கும் இதை கேளுங்கன்னு தாழ்மையோடு வேண்டிக்கிறேன். கிட்டத்தட்ட பல மாதமாக ஒரு சில விஷயம் மண்டையில் ஓடிட்டே இருந்தது. அதுக்கான விஷயங்களும் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது ரஷ்யா யுக்ரைன் வார் அந்த ஸ்டார்ட் ஆன சமயத்தில் நிறையா உயிரிழப்புகள் அதே மாதிரி நிறையா பிரச்சனைகள் உலகளவில் ஏற்பட்டுச்சு. அப்போவே பார்த்திங்கன்னா என்னோடய காலேஜ் பிரின்ஸிபல் சார் எஸ்கே ராஜ்குமார் சார் நான் அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணிப்போம். இந்த வாரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ மனசில் எனக்கு அப்படி தோணிகிட்டு இருக்கும், இந்த வார் சம்மந்தமாக நம்ம ஒரு கருத்தியல் ஆராய்ச்சி ஒன்று பண்ணலாம், ஒரு தியரிட்டிக்கல் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு தோணி அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எங்களோட விவேகானந்தா கல்வி நிறுவனங்களில் உலக அறிவியல் தினத்தை முன்னிட்டு ஒரு கண்காட்சி மாதிரி ஒன்று பண்ணலாம், எக்ஸிபிஷன் எக்ஸ்போ பண்ணலாம் அப்படின்ட்டு, சயின்ஸ் எக்ஸ்போ பண்ணலான்ட்டு. அப்போ சுவாமி விவேகானந்தா ஃபிசியோதெரப்பி காலேஜ் சார்பாக எங்கள் காலேஜ் பிரின்ஸிபல் சார் எங்களை ஸ்டாஃபை கூப்பிட்டு, நீங்கள் ஏதாவது ஏஐ பேஸ்டு ரிசர்ச் எதாவது பண்ணுறீங்களா, ஏதாவது மாடல் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஸ்டூடெண்ட்டை வச்சு. அப்போ நான் சார்ட்ட ஒரு டைட்டில் சொன்னேன், என்னென்னா ஏஐ பேஸ்டு இன்டகிரேட்டட் மாடல் ஃபார் வார் ப்ரிவென்ஷன் அண்டு கண்ட்ரோல். அதாவது செயற்கை நுண்ணறிவின் மூலமாக ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பை கொண்டு போர்களை கட்டுப்படுத்துறதும் போரோட தாக்கத்தை குறைக்கிறதும் எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தியல், ஒரு தியரிட்டிக்கலான ஒரு ரிசர்ச் ஆரம்பித்தோம். இந்த ரிசர்ச்சு பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணி பப்ளிகேஷன் பண்ணி நேற்று ஒரு குறிப்பிட்ட ஜேர்னல் என்னோட அந்த ஆராய்ச்சி இதை அப்ரூவல் கொடுத்து பப்ளிகேஷன் பண்ணிட்டாங்க. நேற்று அப்படின்னா மார்ச் 13 2026. சரிங்களா? ஸோ அதை பற்றின விஷயங்களை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலான்ட்டுங்க. அதாவது சொல்லுவாங்க, இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு, ஒரு பட்டாம்பூச்சி சிறகடிக்கிறதுனால எங்கேயோ உலகத்தில் ஒரு முறையில் அதன் காரணமாக கூட பூகம்பம் வரலாம் அப்படின்னு ஒரு ஹைப்போதெட்டிக்கல். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, உலகத்தில் எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் நடக்கிற செயல்னால உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி சில டிஸ்டர்பன்ஸ் நடக்கும். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பாருங்கள், இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக வார் தொடுத்தது. இதனால் உலக பொருளாதாரம் சம்பிச்சது மட்டும் இல்லாமல் ஈரான்லேயே ஆகட்டும், இல்லை வளைகுடா நாடுகளில் ஆகட்டும், இல்லை இஸ்ரேலில் ஆகட்டும், இல்லை லெபனானில் ஆகட்டும், எண்ணில் அடங்காத உயிரினங்கள் பலியாயிருக்கு. உயிரினங்கள் நான் சொல்கிறது மனித உயிர்களாகட்டும், கணக்கில் வராத மற்ற ஜீவராசிகளாகட்டும், புல் பூண்டு எல்லாமே. ஏன்னா நம்மளோட சைவத மார்க்கத்தில் பாருங்கள், நம்ம வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் ஆடினேன் அப்படின்னாரு. ஒரு சின்ன புல் பூண்டு வாடினா கூட நம்ம ஐயோ அந்த புல் பூண்டு வாடுதே, அது ஒரு உயிர் தானே அப்படின்னு நினைக்கிற மனசு இருக்கிறவங்க நம்ம. ஸோ அப்படி இருக்கிறப்ப மனித உயிர்கள் மட்டும் இல்லாமல் எத்தனையோ உயிர்கள் போகிறது மட்டும் இல்லாமல் உலக பொருளாதாரம் ஏகப்பட்ட பெரிய பெரிய பிரச்சனைகள் உலக அளவில் ஏற்படுது. இதுக்கு காரணம் அந்த போர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா த வார் இஸ் மல்டி டைமென்ஷனல் டெஸ்ட்ராய்டு வெப்பன். அது இரு நாட்டுக்குள்ளே நடக்கிற போருன்றது பார்க்காம உலகத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு செயலாக தான் அதை நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வாரை எப்படி செயற்கை நுண்ணறிவு மூலிமா கட்டுப்படுத்தலாம், வாரோட தாக்கங்களை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, ஒரு நாடு இன்னொரு நாட்டு மேலே போர் தொடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம தடுக்க முடியாது. ஏன்னா அது அந்த அரசின் கொள்கை முடிவு. ஆனால் அந்த போர் வராமல் பார்த்துக்கலாம், வர்ற போரை எப்படி அதோட வீரியத்தை குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தியலை வச்சு நான் கொண்டு வந்தது தான் இந்த ஆராய்ச்சி முடிவுகள். சிம்பிளாக சொல்கிறேனே, நம்ம எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். அதோட ஸ்க்ரீனை 2 தடவை டச் பண்ணால் ஆன் ஆகிடுது, 2 தடவை டச் பண்ணால் ஆஃப் ஆகிடுது.
இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டோம், ஏதோ ஒரு சென்சார் டச் சென்ஸை வந்து ரெகனைஸ் பண்ணுது, அதனால் அங்கே இருக்கக்கூடிய மொபைலை ஆக்டிவேட் பண்ணுது. இதே மாதிரி தான் நான் வந்து 5 பில்லர் எடுத்துக்கிட்டேங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இயற்பியல் அபாய காரணிகள், வேதியியல் அபாய காரணிகள், உயிரியல் அபாய காரணிகளை ஆரம்ப நிலையத்திலேயே தடுத்து நிறுத்துறது. இது 3. 4வது வந்து பார்த்திங்கன்னா உளவியல், சமூகவியல், கலாச்சார அப்ரோச்சு, அதோட பிரதிபலன். 4வதாக வந்து சமூக ஊடகங்கள், அதாவது சோஷியல் மீடியா. இதை வச்சு தான் நம்ம இந்த வாரம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதா கண்ட்ரோல் பண்ணுறதா அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், நம்ம ஹியூமன் பாடியிலுமே பாருங்கள், குறிப்பிட்ட ரெசப்டாஸ் தான் குறிப்பிட்ட சென்ஸை வந்து ரெகனைஸ் பண்ணலாம். அதாவது உடலில் உள்ள உணர்வு வாங்கிகள், குறிப்பிட்ட உணர்வு வாங்கிகள் குறிப்பிட்ட உணர்வை மட்டும்தான் அதனால் உணர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், பெயினை ஃபீல் பண்ணுறது நாசி ரெசப்டார், சுவையை அறியறது டேஸ்ட் பட்டு. அதே மாதிரி ரெட்டினாவில் இருக்கக்கூடிய ராடு செல் வந்து ஒளியையும், கோன் செல் வந்து நிறத்தையும் உணரும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு உணர்வுகளையும் வாங்குறது உணர்வு வாங்கிகள். இந்த உணர்வு வாங்கிகள் வந்து என்ன பண்ணால் ஐஎஸ் சென்டருக்கு கொடுக்கும். ஐஎஸ் சென்டருங்கிறது நம்ம பிரெயின்லேயும் ஸ்பைனல் கார்ட்லேயும் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ், சென்சரி நியூக்ளியஸ், மோட்டார் நியூக்ளியஸ். இது மோட்டார் நியூக்ளியஸ்லேருந்து வரக்கூடிய கமாண்டு பாடி ஆர்கனுக்கு போய் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் ஆகும். இந்த உடலில் ஏற்படக்கூடிய இந்த உடற்செயலியலை அடிப்படையாக வச்சு தான் நம்ம ஏஐ மாடல் உருவாக்கியிருக்கோம் அப்படின்ற ஒரு கருத்தியல். ஃபார் எக்ஸாம்பிள், இயற்பியல் காரணிகள்லாம் என்ன? ஒரு வெப்பமாகட்டும், ஒரு குளிராகட்டும், ரேடியேஷன், அயனைசேஷன், அதுக்கப்புறம் வைப்ரேஷன், ப்ரெஷரு, இதெல்லாமே இயற்பியல் காரணிகள். இந்த இயற்பியல் காரணிகள் வந்து ஒரு சோர்ஸு பயன்படுத்தி ஒரு பகுதியை அழிக்க முற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அதை இயர்லியராக டிடெக்ட் பண்ணக்கூடிய சென்சார், ஓகேங்களா, சென்சார் ரிசீவர், அந்த இது வந்து என்ன பண்ணுது, ரிசீவ் பண்ணி கண்ட்ரோல் பேனலுக்கு கொடுக்குது. இந்த கண்ட்ரோல் பேனல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லான்ச்சரை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. லான்ச்சர்லேருந்து இந்த மினி மிசைல் போய் அந்த சோர்ஸை அடித்து டெஸ்ட்ராய் பண்ணுது. கிட்டத்தட்ட இதுதான் இந்த ரேடார் சிஸ்டமும் இப்படி தான். ஃபார் எக்ஸாம்பிள், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அயன் டோம் மெக்கானிசமும் இந்த மாதிரியான விஷயந்தான். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த S2 ப்ரொசீஜரும் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட, ஓகேங்களா. இது மட்டும் இல்லாமல் மற்றதோடு சேர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படணும். இப்போ இயற்பியல் காரணிகளுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ வேதியியல் காரணி, வேதியியல் உலகம் அப்படின்னாவே 2 தாங்க. ஒன்று வந்து கரிம சேர்மம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தனிம சேர்மம், ஆர்கானிக் அது இன்ஆர்கானிக், என்ன வேணாலும் இருக்கட்டும். புரிதலோடு நான் இப்போ ஒன்று எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நம்ம வந்து அந்த சுண்ணாம்பு கல் இருக்குது இல்லைங்களா, கால்சியம் கார்பைட், அதில் தண்ணியில் போட்டு கொண்டா வச்சோம்னா தலப்புலான்னு வரும், கொதிக்கும், சூடாகும். அது வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு வித்து H2O மாலிகூல்ஸ், அதாவது சுண்ணாம்பு தண்ணி. இந்த சுண்ணாம்பு தண்ணி நம்ம கையில் பட்டுக்கிட்டு இருந்ததுன்னா அந்த கை வந்து பொத்து போகும், புண்ணாகும், கரெக்டுங்களா. அப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடை டிடெக்ட் பண்ணக்கூடிய டிடெக்டர் சென்சார், இயர்லியராக டிடெக்ட் பண்ணக்கூடிய சென்சார் ஆக்டிவேட் ஆகி கண்ட்ரோல் பேனலுக்கு போயிட்டு, கண்ட்ரோல் பேனல் என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரோனை வந்து ஆக்டிவேட் பண்ணும். இந்த ட்ரோன் என்ன பண்ணும், வாட்டரை எடுத்துகிட்டு போய் ஸ்ப்ரே பண்ணும். அப்போ அந்த ஸ்ப்ரே பண்ணுறப்ப என்ன ஆகிடுதுன்னா நியூட்ரலைஸ் ஆகிடுது, இல்லைன்னா டைல்யூட் பண்ணுது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளோட, லைவ் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்கள். அமெரிக்க இஸ்ரேலோட மிசைல் ஈரானோட எண்ணெய் கிடங்கில் அடிச்சிட்டாங்க, எண்ணெய் வயலில் அடிச்சிட்டாங்க. அடித்தனா அது எண்ணெய் வயல் அல்லவா, அதனால் வந்து தகன்னு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது நாட்கணக்காக. எரியதனால் வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, மோனாக்சைடு எக்ஸ்போஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த நேரங்களில் மழை பெய்கிறப்ப கார்பன் டை ஆக்சைடும் கார்பன் மோனாக்சைடும் வாட்டரோட வினைபுரிந்து அமிலமலை போயிடுது, கார்பானிக் ஆசிட் வருது, அமிலமலை. அந்த அமிலமலைகள் வந்து நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா தோல் அரிப்பு, அலர்ஜி, காயங்கள் ஏற்படும். இந்த மாதிரி இடத்துல நம்ம அந்த ட்ரோன் நான் இப்போ சொன்ன அந்த மெக்கானிசம் படி ட்ரோனை ஆக்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா, ஒன்று வாட்டர் கொடுத்து ஸ்ப்ரே பண்ணி அதை டைல்யூட் பண்ணலாம், இல்லை அது ஒரு ஆசிடு, இது ஒரு ஆல்கலைன் கொடுக்குது, ஆசிடும் ஆல்கலைனும் சேர்ந்ததுனா நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் த்ரெட்டை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஏஐ பேஸில் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்தது பயாலஜிக்கல், எனி உயிரியல் மூலக்கூறு, எந்த உயிரியல் மூலக்கூறுனாலும் அடிப்படையில் ஆர்என்ஏவும் டிஎன்ஏவும் தான் இருக்கும். இந்த ஆர்என்ஏவும் டிஎன்ஏவும் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கோடிங் மெத்தடில் தான் இருக்கும். இது ரிவர்ஸ் ட்ரிபிள் கோடிங்கை கொடுத்தா அது டெஸ்ட்ராய் ஆகிடும்.
புரியுதுங்களா? இப்படித்தான் நம்ம வந்து உடம்புல வந்து வேக்சினேஷன் பண்ணி உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய வைரஸை கூட நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். இந்த ஃபிசியாலஜியை மாதிரி பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம், பயோவார் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது பயோ ஏஜென்ட்டு இருக்குது. ஏதோ ஒன்று ஆர்என்ஏவில் உருவாக்கப்பட்ட மூலக்கூறாக இருக்கலாம், டிஎன்ஏவில் உருவாக்கப்பட்ட மூலக்கூறாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொரோனா கூட அது வந்து வைரஸ் அல்லவா, அந்த மாதிரி வரக்கூடிய த்ரெட் வந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து சென்சார் மூலிமா, கண்ட்ரோல் பேனல் மூலிமா நமக்கு வந்து அந்த நம்ம ஊரை சுற்றி ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறதுனால நமக்கு அந்த கிருமிகளில் அழிக்கக்கூடிய ஒரு ஏஜெண்ட்டை நம்ம தெளிப்பு பண்ணலாம். அது மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத ஒரு பொருளாக இருக்கும். ஸோ இதுதான் நான் வந்து சொன்ன இந்த முதல் 3, அதாவது இயற்பியல் அபாய காரணிகள், வேதியியல் அபாய காரணிகள், உயிரியல் அபாய காரணிகளை ஆரம்ப நிலையில் தடுத்து நிறுத்துவது. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது இங்கிலீஷில் சொல்லணும், நான் டெர்மினாலஜி சொன்னேன், சைக்கோ சோசியோ கல்ச்சரல் அப்ரோச், உளவிய சமூகவிய கலாச்சார அப்ரோச்சு. அதாவது அந்த சில விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ மக்கள் எங்கே கேதரிங் ஆவாங்க, ஒரு பார்க் ஆகட்டும், திருவிழா ஆகட்டும், ஏதோ ஒரு இடத்துல ஒரு மக்கள் கூடுற இடம், பீச் ஆகட்டும், அந்த இடத்துல ஒரு மினி ரோபோ மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கற்பனைக்கு. அந்த ரோபோவை வந்து நம்ம டச் பண்ணோம்னா ரோபோ முழிச்சிக்கும். முழிச்ச உடனே வணக்கம், நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சந்தோஷ் ராஜா பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, ஓ சந்தோஷ் ராஜாவா, நீங்கள் வந்து ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஆண், ஓகே, நம்ம இந்து மதம் என்ன சொல்லுது, எந்த உயிரையும் துன்புறுத்தாதீங்க அப்படின்னு அந்த நல்ல வழிகளை. அப்போ வாருக்கு எகென்ஸ்டான, அதாவது வார் வேண்டான்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களை வந்து அது உளவியலாக நமக்கு கொடுக்குது, ஒரு கவுன்சிலிங் மாதிரி. அதாவது நம்ம வந்து அது பொம்மையாக இருக்குது, அழகாக இருக்குன்னு தொட்டு பார்க்குறோம் இல்லைங்களா, தொடுறதா இருக்கலாம், இல்லை நம்ம கிட்ட போகிறப்ப நம்மளோட ஹார்ட் பீட்டை ரெகனைஸ் பண்ணி அதுவாக ஆக்டிவேட் ஆகிற மாதிரி இருக்கலாம், சென்சார் வச்சு அது பேசுகிற மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து உளவியலில் வந்து பண்ணலாம். சரிங்களா? இது சமூகவியலில் வந்து நம்ம சமூகம் சார்ந்த, இப்போ நம்ம ஒரு சமூகம் சார்ந்து, இப்போ நம்ம வந்து இந்திய சமூகம்னு வச்சுக்கோங்க. இந்திய சமூகத்தில் வந்து நம்மளோட ஜவஹர்லால் நேரு முதல் பிரதம மந்திரி என்ன சொன்னார், பஞ்சசீல கொள்கையை அவர் தான் முன்னெடுத்தார். அதாவது இந்தியா வந்து எந்த நாட்டினோட உள்விவகாரங்களை தலையிடாது, இந்தியா எந்த ஒரு போரையும் முன்னெடுக்காது, ஆனால் யாராவது நம்மளை அடித்தா அதை நம்ம திருப்பி டிஃபென்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு நாடு உதவின்னு கேட்டுச்சுன்னா பொருளாதாரத்துலேயோ, உணவுலேயோ, மருத்துவத்துலேயோ நாம் உதவுவோம், பாதுகாப்புக்கு உதவுவோம், ஆபத்துக்கு உதவுவோம். இந்த மாதிரியான பஞ்சசீல கொள்கைகளை அவர் சொன்னாங்க. அப்போ நம்ம இந்திய சமூகம்னா, அப்போ நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்து என்னென்ன சொல்லுது, என்ன வழிமுறைங்கிறத நம்ம இந்திய மக்களுக்கு புரிய வைக்கணும். அப்போ ஆரம்பத்திலே அடிப்படையிலேயே நம்மளோட போரோட தாக்கம் என்ன, அதனால் என்ன மாதிரி, ஏன்னா இந்த உலகம் வந்து 1ஆம் உலகப்போர், 2ஆம் உலகப்போர், இந்த மாதிரி பல போர்களை 2 உலகப்போர்களை பார்த்துருக்கு, ரீஜனல் வார்ஸ் பார்த்துருக்கீங்க. நம்ம கூட பார்த்தோம்னா நிறையா பதான்கோட் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய நாமளும் பார்த்துருக்கோம். ஸோ இதோட விளைவுகள் என்னன்னு, நம்ம இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள் வந்து இந்த விஷயங்களை வந்து டிஃபென்ஸில் வந்து ரொம்ப அதிகப்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக கூட டிஆர்டிஓ டைரக்டர் வந்து சொல்லியிருக்காங்க, இந்தியா வந்து ஏர் டிஃபென்ஸில் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ண நம்ம ஸ்ட்ராங் ஆக்கலாம். சரிங்களா? 5ஆவதாக நான் எடுக்கக்கூடிய ஒரு பில்லர், ஒரு தூண் என்னென்னா சமூக ஊடகங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சந்தோஷ் ராஜாவுக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு த்ரெட்னிங்கான ஒரு போஸ்ட்டு நான் போடுறேன், இல்லை த்ரெட்னிங் வேண்டாம், இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ அட் ப்ரெசன்ட் வந்து இந்த விஷயங்களை பகிராதீங்க அப்படின்னு சட்டம் சொல்லியிருக்கேன், நான் பகிர்ந்துட்டேன். ஆனால் சட்டப்படி அப்படி குற்றச்செயலை செய்தவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அரெஸ்ட் பண்ணுறதை விட நான் போட்ட பதிவு வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடணும். அந்த மாதிரியான விஷயங்களாக பண்ணலாம். இல்லையா, நான் அந்த ஒரு பதிவை நான் போட்டுட்டேன், அப்போ என் மனசில் வந்து அந்த தவறான ஒரு எண்ணம் தோன்றிடுச்சு இல்லையா, அப்போ அந்த போஸ்ட் டெலீட் மட்டும் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணம் என் மனசுலேருந்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எனக்கு அந்த ரிலேட்டடான போஸ்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் போய்ட்டு இன்றைக்கி எனக்கு வந்து இந்த பிராண்டு பேஸ்ட் வேணும்னு, அது எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தா அடுத்தடுத்த நாள் சம்மந்தப்பட்ட அதை விட பெட்டரான பேஸ்ட் விளம்பரம் எப்படி வருது. இதை இந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசியோதெரப்பி டாக்டர், ஆனாலும் நான் வாழ்கிற இந்த வாழ்நாளில் நான் பார்க்குற, கேட்குற, புரிஞ்சுக்கிட்டு இந்த டெக்னாலஜியை வந்துட்டு
மற்ற ஜீவராசிகள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் இந்த போரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமான விஷயத்துக்கு உட்படுவோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளும் நல்லா இருக்கணும், சக மனிதர்கள் நல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களும் நல்லா இருக்கணும்னு எத்தனை பேர் நினைப்பாங்க? கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நம்ம நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒன்றிணைஞ்சாங்கன்னா இந்த பூமியை வந்து ஒரு அற்புதமான ஒரு பூங்காவாக, ஒரு அமைதியான ஒரு வாழ்விடமாக மாற்ற முடியும். கண்டிப்பாக நான் சந்தோஷ் ராஜா எந்த ஒரு நாட்டினுடைய அரசின் கொள்கை முடிவுக்கு எதிரானவன் அல்ல. ஆனால் அவரவர் எடுக்கும் கொள்கை முடிவினால் உலக மக்களுக்கும் உலக ஜீவராசிகளுக்கும் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை என்னன்னு என் புரிதலில் நான் புரிய வைக்கிறேங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா எந்த அரசுக்கும் நான் எதிரானவன் கிடையாது. ஏன்னா நான் ஒரு இந்திய குடிமகன், முழுக்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன். இந்தியாவை வந்து என்னோடய தாய்க்கு நிகராக நினைக்கிறேன், தமிழ் மொழியை என்னோடய தாய்க்கு நிகராக நினைக்கிறேன். நான் சார்ந்த ஃபிசியோதெரப்பி ஃபீல்டு என் தாய்க்கு நிகராக நினைக்கிற ஆள் நான். சரிங்களா? ஸோ நானாக உந்துதலாக மன வருத்தப்பட்டு இப்படியெல்லாம் நடக்குதே உலகத்தில், தேவையில்லாத வார்கள் நடக்குது, போர் நடக்குதுன்னு. இந்தியா பாருங்கள், அது நடுநிலையாக தன்னோட மக்களோட பாதுகாப்புக்கு என்னவோ அதெல்லாம் செய்யுது. இதே மாதிரி மற்ற நாடுகளும் நினச்சாங்கன்னா ஓரளவுக்கு நம்ம இது பண்ணலாங்க. அதே மாதிரி வந்து பொதுவாக வந்து எங்கள் அப்பா சொல்லுவாங்க, இப்போ கூட எனக்கு வந்து நேற்று கூட அந்த விஷயத்த சொன்னார். என்னென்னா, ஒருத்தங்க ஒரு தவறு இழைக்கும் பட்சத்தில் உன் மேலே அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறப்ப உடனே நீங்கள் ரியாக்ட் ஆக வேண்டாம், கொஞ்சம் ஆறப்போடுங்க, ஒரு நாள் 2 நாள் அமைதியாக இருங்க. ஏன்னா நமக்கு சில யோசனைகள் வரும். அவங்க எந்த சூழ்நிலையில் குற்றச்சாட்டு வைத்தார்கள், எதனால் நம்மளை திட்டினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகிக்கலாம். உடனே ரியாக்ட் ஆகிறது தான் இந்த சண்டை சச்சரவுகள். அது வேண்டாம் அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க. அதேமாதிரி எங்கள் அப்பா இன்னொன்று சொல்லுவார், நாம் ஒன்று செய்யணும்னு நினைக்கிற இந்த நிமிடத்தில் இந்த உலகத்தில் எவனோ ஒருத்தன் செஞ்சு முடிச்சிருப்பான் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், இது வந்து நம்மளோட ஐடியாலஜி, ஒரு ஐடியா. இந்த ஐடியாவை வந்து டெக்னாலஜி உதவியோட அது இந்த கருத்தியலை வந்து ஒரு செய்முறையாக கொண்டு வந்து அபரிவிதமாக நம்ம செஞ்சு பாதுகாப்பு கொண்டு வரும் முடியுன்ற நம்பிக்கையில் தான் நம்ம இந்த ஆராய்ச்சி பண்ணோம். இந்த ஆராய்ச்சிக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவாமி விவேகானந்தா பிசியோதெரப்பி காலேஜோட முதல்வர் டாக்டர் எஸ்கே ராஜ்குமார் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பொருளாதார அடிப்படையிலையும் சரி, ஒரு மூத்த அண்ணனை அட்வைஸ் பண்ணுறதுலையும் சரி, டாக்டர் ஆர்எம்கே சார், அதாவது ஆர் மணிகண்டன் சார், அவர் வந்து மலேசியா மாசா யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என் கருத்தியலை என்னோட 5 இந்த ஃபிலாசபி, டெக்னாலஜி ஃபிலாசபியை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப்பு என்னை மேலே தூக்கி அமர்த்தின என்னோடய மாணவ மாணவிகளுக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். அதாவது அல்பின்சா, கார்த்திக், உதயகீதா, அதுக்கப்புறம் சுஜித்ரா, இவங்களுக்கு நான் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்டு சொல்லணுன்னா என்னோட ப்ரொஃபஸர் சாந்தகுமார் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய நண்பர்களுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயங்க, நேற்று பப்ளிஷான இந்த ஆர்டிக்கலை வந்துட்டு நம்ம வந்து டிஆர்டிஓ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் மெயில் பண்ணியிருக்கேன், இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ்க்கு மெயில் பண்ணியிருக்கேன், யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனோட செக்ரட்டரி கவுன்சில்ஸ்க்கு, அது மாதிரி பீஸ் மேக்கிங் ப்ராஜெக்ட் அவங்களுக்கெல்லாம் கூட மெயில் பண்ணியிருக்கேன். பொதுவாக என்னோடய ஆராய்ச்சிக்குங்க நான் வந்து காப்பிரைட்டோ பேட்டன்ட்டோ வாங்குறதில்ல. காரணம் என்னென்னா, எனக்குள்ள ஒரு சின்ன விஷயம், அதாவது இது வந்து அனைத்து விதமான மக்களுக்கு நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி முடிவுன்றப்ப இது எல்லோரும் போய் சேரட்டும். நான் வந்து போட்டு வச்சுருக்கேன்னா மற்றவங்க கைக்கு காணாச்சா அது போட்டுட்டோம், நான் எழுதியிருக்கேன்னா சில பேர் ஏபிசிடி போகட்டும், அதுக்கு நம்ம ஏன் தடையாக இருக்கணும்? ஸோ உள்ளபடியாக சொல்கிறேன், நான் இந்த இந்தியாவில் பிறந்ததுக்கும் அதுவும் தமிழனாக பிறந்ததுக்கும் ஒரு எண்மறை மருத்துவராக வாழ்கிறதுக்கும் நான் வந்து பூர்வ ஜென்மத்தில் எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருக்கேன், முன்னோர்கள் புண்ணியம் பண்ணியிருக்காங்க. காரணம் ஏன்னா இப்படி ஒரு பாதுகாப்பான நாட்டில், ஒரு பாதுகாப்பான பகுதியில், ஒரு ஆகச்சிறந்த துறையில், ஃபிசியோதெரப்பி துறையில் மனித உயிர்கள் மட்டும் இல்லாமல் உலக உயிர்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையோடு நான் வாழ்கிறேன்னா என்னோடய சமூகத்துக்கும், என்னோடய சமூகம்னா நான் வாழக்கூடிய இந்த இந்திய சமூகத்துக்கு நான் வந்து தாழ் வணங்குறேன். ஏன்னா என்னை சுற்றி நடக்கக்கூடிய அந்த இம்பேக்ட்னால தான் எனக்கு இந்த எண்ணம் தோணுது.
புரியுதுங்களா? இந்த எண்ணம் தோன்றதுக்கு காரணம் ஆனால் அத்துணை ஜீவராசிகளுக்கும் இயற்கைக்கும் சிவபெருமான் முருகனுக்கு அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டியர் யங்ஸ்டர்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஆராய்ச்சி முடிவுகளை பண்ணி நம்ம இந்த பிரபஞ்சம் அமைதியாக இருக்கணும், உலகம் அமைதியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு எல்லோரும் முன்னெடுங்க. இன்னும் எதிர்வரும் காலங்களில் நம்ம நல்லா வாழணும். நன்றி, வணக்கம். உங்கள் மருத்துவர், எண்முறை மருத்துவர் ஒய் சந்தோஷ் ராஜா. தேங்க்யூ.